தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். கண்டு கொள்ளும் தேடல் என்ற தலைப்பில் சங்கீதம் 34 அதிகாரம் 10 பின்பகுதியை பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனத்திலே 2 காரியங்கள் நமக்கு உத்தரவாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, நாம் தேவனை தேடுவதும், இரண்டாவது, தேவன் அதற்கான பலன் என்ன செய்கிறார் என்பதும் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய டியூட்டி என்னவென்றால் தேவனை தேடுவது. தேவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவென்றால் நம்மை குறைவின்றி ஆசீர்வதிப்பது. அவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கின்றார். உலக பிரகாரமான நல்ல தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னால் இயலும் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து குறைவில்லாமல் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருக்கின்றனர். தகப்பன் தன்னுடைய அன்பை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் ரீதியிலே பிள்ளைகளுக்கு எப்போ, எப்படி, எவற்றை எவ்வாறு எல்லாம் செய்து முடிக்க வேண்டும், அவர்களை நிறைவாய் திருப்தியாய் வாழ வைக்க வேண்டும் என்பதை அறிந்து செய்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய உலக பிரகாரமான பெற்றோர்களை பார்க்கிலும் அளந்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்மீது அன்பு செலுத்தும் இந்த பரம தகப்பனுக்கு நம்முடைய வாழ்க்கையின் முழு திட்டங்களும் நம்முடைய வாழ்வாதாரமும் அவராக இருப்பதினால் அவருக்கு எவற்றை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பது நேர்த்தியாய் தெரிந்திருப்பதினால் அவருடைய வேளை வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் துல்லியமாய் செய்து நமக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக அவர் இருக்கின்றார். இந்த தேவாதி தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்றால் நாம் அவரை தேட வேண்டும் என்று முழு வாஞ்சையோடும், முழு ஏக்கத்தோடும், முழு விருப்பத்தோடும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு நிலையில் இந்த தேவனை நாம் தேட வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கின்றதாக இருக்கின்றது. இவ்வாறு நாம் தேடும் பொழுது நமக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் வல்லமை உள்ளவரும் வைராக்கியம் உள்ள தேவனுமாய் இருக்கிறார். தான் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வாக்கு மாறாத தேவனாயும் அவர் இருக்கின்றார். இப்போ நாம் சுய பரிசீலனை செய்வதற்காக யோசிக்க வேண்டியது என்னவென்றால் நம்முடைய தேடல் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான். நாம் கடனுக்காக தேடுகிறோமா, கடமைக்காக தேடுகிறோமா, கட்டாயத்திற்காக தேடுகிறோமா என்று சற்று யோசித்து பார்ப்போம். நாம் தேவனிடத்தில் இருந்து அனுதினமும் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கடனுக்காக நாம் அவரை தேடுகிறோமா, அல்லது கிறிஸ்தவன் என்றால் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டுமே என்ற கடமைக்காக அவரை தேடுகிறோமா, அல்லது பெற்றோர் பெரியோரின் கட்டாயத்திற்காகவும் ஏதாவது எதிர்மறையாக வாழ்க்கையிலே நடந்துவிடக் கூடாது என்ற கட்டாயத்திற்காகவும் நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் தேடல் என்னவென்றால் கண்டு கொள்ளும்படியாக நாம் தேவனை தேட வேண்டும் என்பதுதான். நாம் விசுவாசிப்பவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஒவ்வொரு தேடும் முயற்சியிலும் நாம் அவரை கண்டு கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளதாகத்தான் நம்முடைய தேடல் இருக்க வேண்டும். இந்த தேடல் அன்பின் மிகுதியினால் உண்டாகும் தேடல், வாஞ்சையினாலும் ஏக்கத்தினாலும் உண்டாகுகின்ற தேடல், அவருக்கு பயப்படுகின்ற பயத்தினால் உண்டாகின்ற தேடல், அவருடைய சத்தத்தை எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்ற தேடல், அவருடைய தொடுதலை எப்படியாவது உணர்ந்துவிட வேண்டும் என்ற தேடல்,
வார்த்தையிலே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேடல், அவரோடு உள்ள தனிப்பட்ட உறவிலே வளர வேண்டும் என்றும் ஆழமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேடல், தேவன் விரும்புகின்ற மனதின் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்ற தேடல் இந்த தேடல். இவ்வாறு தேடும் பொழுதுதான் நாம் தேவனை கண்டு கொள்ளும்படியாக தேடுகிறோம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. இந்த தேடலை தான் தேவனும் விரும்புகிறார். இவ்வாறு நாம் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் தேவன் நமக்கு சகலத்தையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவராக இருக்கின்றார். எனவே நாம் தேவனை அறிகின்ற அறிவை நோக்கி நம்முடைய வாழ்நாள் முயற்சியாக நம்மால் முடிந்த வரைக்கும் அவரை தேடும் பொழுது அந்த நல்ல தகப்பன் நம்முடைய வாஞ்சையை பார்த்து தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். எனவே கண்டு கொள்ளும்படியாக தேட கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார்.